எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, கருணக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யணுங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இப்போது இந்த கடலை எண்ணெயை தான் நான் யூஸ் பண்ணுறேன். கடலை எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் அது டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக. ஒரு அடுப்பில் கருணக்கிழங்கு கொதிச்சிட்ருக்குது. இந்த மாதிரி கொதிக்கட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கொஞ்சம் இதோடைய வெந்தயம் போட்டுக்கலாம். இதோடைய சேர்த்து கொஞ்சம் மிளகாய், வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், இதோடைய வெங்காயம் சேர்த்தியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே வதக்கி விடுவோம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதோடைய தக்காளியை இப்படி புளிஞ்சு விட்டுருவோம். பழமான தக்காளி எடுத்து இப்படி புளிஞ்சு விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் இதோடைய இஞ்சி பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த கருணக்கிழங்கை வேக வச்சு எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டியதான். இந்த கருணக்கிழங்கை உரிச்சாச்சு. இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண வேண்டியதான். இந்த கருணக்கிழங்கையே கொட்டி இதை கொஞ்சம் நேரம் வதக்க வேண்டியதான். இதில் கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் வத்தப்பொடி போட்டுக்கிட்டேன். மிளகு பொடி போட்டுக்கலாம். ஆனால் மிளகு நான் இடித்து போடுறேன். இப்போது வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி மூணையும் இப்படி கலந்தாச்சு. புளித்தண்ணி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மிளகு பொடி மூணையும் சேர்த்து இப்படி கலவிக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இப்படி கரைச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வதங்கிடுச்சு. வதங்கின இந்த கரைச்சி வச்சுருக்க எல்லா பொருளையும் இதோடையே சேர்ந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்படி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மணமாக கொதித்து நல்லா வாசனை வருது. நல்லா கொதிச்சதுனால இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ இந்த கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு பின்னால் கொஞ்சம் மல்லித்தழையை தூவிட்டுக்கலாம். இப்போ சுவையான கருணக்கிழங்கு குழம்பு ரெடி.